ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும், அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் முழு பலன் நீங்கள் அடைய முடியுங்க. மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க இன்றைய தின ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைகின்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான முழு பெனிஃபிட்டை நீங்கள் பெற முடியுங்க. முழுமையான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது சேனலோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மறக்காமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி 2024ஆம் வருடங்க, திங்கட்கிழமை, தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 8ஆம் தேதி. இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டேவாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு ஸ்பெஷலான ஒரு நாளுங்க. ஏன்னா ராமரை பிரதிஷ்டை பண்றாங்க அயோத்தியில. அதனால வீட்டிலேயே ராமர் படத்தை வைத்து நீங்க வழிபடுங்கள். உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. மாலை வரை இருக்கிறார். மாலை 6:29 வரை 9ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அதன் பிறகு 10ஆம் இடத்துக்கு நகர்ந்து விடுகிறார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி அதிபதி குரு பார்வையை பெறுகிறது. மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப கலகலப்பான ஒரு நாளுங்க. அது எதனால அப்படி கலகலப்பான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதாவது நகைச்சுவை உணர்வு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக கலகலப்பாக வச்சுக்குவீங்க. உங்களுடைய அந்த இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை சுற்றமும் மகிழ்ச்சியாக இருக்கும். அற்புதமான ஒரு உற்சாகமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்களது உடலை ஆரோக்கியத்தை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு அந்த நகைச்சுவை உணர்வு நல்ல ஒரு காரணமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நீங்களும் இல்லாமல் உங்கள் சுற்றத்தோடு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இன்றைக்கு கண்டிப்பாக உங்கள் மனச்சோர்வு எல்லாமே நீங்குங்க. மனதளவில் ஏதாவது டயர்ட்னஸ் இது வரைக்கும் வந்திருந்தா அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. மேலும் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும். எனவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகள் சேரக்கூடிய யோகம் இருக்கிறது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் போங்க. இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய குறுகிய மனப்பான்மையை மட்டும் நீங்கள் மனசில் அதிகமாக நீங்கள் விடாதீங்க. எப்பயுமே பரந்த மனசோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடம்புக்கு ரெஸ்ட் அதிகமான தேவைங்க. அதனால முடிந்த அளவுக்கு கூடுதலாக ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை நீங்கள் பழகும்போது உங்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க. கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். அலுவலக பணியாளர்களுடைய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு சக ஊழியர்களுடைய ஆதரவு, ஒத்துழைப்பு எல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். எவ்வளவோ நாளாக முயற்சி பண்ணியும் தடைப்பட்ட சில காரியங்களை கூட இப்போ நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேலைகளை செய்து முடிக்க முடியுங்க. அதனால நல்ல புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கூட கிடைக்குங்க. இப்போ உங்களுக்கு செலவுகள் அதிகமாகுங்க. எந்த விதமான செலவுகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செலவுகளாக அது அமையும். ஏன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்துறதுக்காக அந்த செலவுகள் உருவாகலாம். அந்த மாதிரி சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியாக சுபகாரியங்களுக்காக நீங்கள் நிறைய செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை இன்றைக்கு எப்படி அமையும்னு பார்க்கும்போது, உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கூடுதல் பொறுமையாக தாங்க இருக்கணும். நீங்கள் அமைதியாக இருக்கணும். உங்கள் காதலர் உங்கள் மேலே எதிர்ப்பை காட்டினாலும் உங்கள் மேலே கனிவு காட்டாமல் உங்களை வெறுத்தாலும் சரிங்க, நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய காதலை வெளிக்காட்டுறதுல தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. நீங்கள்
டைரக்டாக உங்களது காதலரிடம் உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருக்கணுங்க. காதலர் மீதுள்ள அந்த உணர்வுகளை நீங்கள் முழுமையாக அவருக்கு விளக்கமாக எடுத்துரைக்க நல்ல ஒரு புரிதல் நீங்க மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பொறுமை கட்டாயமான ஒரு தேவைங்க. மாறாக நீ இப்படி பண்ணிட்டியா நான் அப்படி பண்றேன்பான்னு சொல்லிட்டு இந்த பழி வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாகும். அதனால காதல் வாழ்க்கையில பொறுமை தேவைங்க. இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் இன்னைக்கு வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ இன்னைக்கு அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்டர்வியூக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கூட நீங்கள் தயங்காமல் போயிட்டு வரலாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். எனவே விண்ணப்பங்கள் ஏதாவது நேர்காணலுக்காக அனுப்பணும்னா சரி, இன்னைக்கு நீங்கள் தபால் பண்ணிடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு புதிய போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அதற்கு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து நீங்கள் ஏதாவது திரைப்படத்தை பார்ப்பது போன்ற பொழுதுபோக்குகளில் ஈடுபடலாங்க. அல்லது வீட்டு நிகழ்ச்சிகள் கூட நீங்கள் ஒன்றாக உங்களது வேலையிலிருந்து பகிர்ந்து செய்ய முடியும். இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடன் உதவிகள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு விருப்பமான கடன் உதவிகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நாளாக கிடைக்காத சில கடன் உதவிகள் கூட இப்போது உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தவறாக நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில தவறான புரிதல் உங்கள் இல்லற வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களது இல்லற வாழ்க்கையில் தவறான புரிதல் காரணமாக பிரச்சனை வருங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து உங்களது புரிதலை மேம்படுத்திக்கொள்ள உட்காந்து உங்கள் வாழ்க்கை துணையோட பேசுறது நல்லதுங்க. மற்றபடி இன்னைக்கு நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியுங்க. அதன் மூலமாக நல்ல பாராட்டுகளும் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது. மேலும் நம்பர் 1 1ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதில் இருக்கக்கூடிய அந்த டயர்ட்னஸ் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதனால உடல் சோர்வு நீங்கி உடல் சுறுசுறுப்பாக மாறும். குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கிறதுனால நீங்க உட்கார்ந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே. மற்றபடி இன்னைக்கு நல்ல வேகமான ஒரு நல்ல நாள் என்ற தினம் உடல் அசதிகள் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல கெத்தான மதிப்பான சூழ்நிலை உருவாகுங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். அலுவலக பணியில் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ சக ஊழியர்கள் மூலமாக அந்த உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள், செல்வாக்கான ஒரு நாள் என்ற தினம் அனுபவம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். குறிப்பாக வியாபாரிகளுக்கு உங்கள் வியாபாரம் மூலமாக நிறைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத பேச்சுக்கெல்லாம் பேசிட்டு நீங்க நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க. அதனால உங்களுக்கு நேர விரயம் மட்டுமில்ல உங்க உடல் தொந்தரவுகளும் கொஞ்சம் அதிகமாகும். கொஞ்சம் தேவையில்லாத ப்ரெஷரும் உருவாங்க. அதனால ஆர்குமெண்ட்டை நீங்க குறைச்சிக்கோங்க. பெண்டிங்கான வேலையெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாத்தையும் முடிக்க முடியுங்க. சுபகாரியங்களுக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க. உங்கள் காரியங்கள் வெற்றிகள் பெறுவதனால உங்களுக்கு பாராட்டுகளும் சேரும். சிறந்த ஒரு நாள் என்ற தினம். உங்கள் பேச்சுக்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை பேசாதீங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.